In the chapter last part, angiosperms. In the previous section, the characteristics of the one of the spermatophite called gymnosperm were discussed. The spermatophytes also include plants bearing ovules enclosed in the productive cover called ovary. Such plants are called angiosperm. நம்ம அங்கே வந்து நேக்கடு ஓவியூல் அதாவது ஓப்பன் சீன் பார்த்துருப்போம். இங்கே வந்து க்ளோஸ் சீன். They constitute major plant group of our earth and are all adapted to the terrestrial mode of life. This group of plants appeared during the early Cretaceous period, அதாவது 150 million years agoவே இது அதே மாதிரி டாமினேட்ஸ் எந்த டியூரேஷன் அப்படின்னா the vegetation on the global scale எந்த இதில் அப்படின்னா Cretaceous period. The sporophyte is the dominant phase and gametophyte is highly reduced. அதுக்கடுத்து சேலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் angiosperm வாஸ்குலர் டிஷ்யூ சைலோஃப்ளோயம் இருக்கும். வெல் டெவலப்டு ஃப்ளாஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன்செடட் ஆஃப் கோன். The ovules remains enclosed in the ovary. Pollen tube helps in the fertilization. Water is not essential for fertilization. Double fertilization present. The endosperm என்னவா இருக்குன்னா ட்ரிப்ளாய்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா angiosperms are broadly classified into two classes, namely dicot, denote two cotyledons, and monocot, single cotyledon. So characters features of dicot, morphological features பார்த்தீங்கன்னா reticulate venation, network manner இருக்கும் நரம்பு present in the leaves, presence of the two cotyledons in the seed, primary root radicle persist என்ன ரூட்டாக மாறும் டேப் ரூட்ஸ், ஃப்ளாஸ் டெட்ராமரஸ் ஆர் பெண்டாமரஸ், அதாவது என்னென்ன இருக்கும் கேலிக்ஸ் கொரலா அண்ட் கைனோசன்ஸ், இல்லை அதில் எபிகாலிக்ஸ் இருக்கும். அதனால் 5 ஓரல்ஸ் ஆர் 4 ஓரல்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை கால்பேட், அதாவது 3 ஃபரோஸ் ஆஃப் போலன்ஸ் ப்ரெசண்டாக இருக்குது. அனாட்டமிக்கல் ஃபீச்சர் பார்த்தா வாஸ்குலர் பண்டில்ஸ் அரேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங் இந்த dicot. வாஸ்குலர் பண்டில்ஸ் ஓப்பன், இதெல்லாம் 10th படிச்சிருக்கீங்க. கேம்பியம் ப்ரெசன்ட், செகண்டரி க்ரோத்து ப்ரெசன்ட். ஏன்னா மரமாக மாறுறதெல்லாம் பார்த்திங்கன்னா டைகாட் பிளான்ட் தான். மோனோகாட் பேரல் வினேஷன், எப்போ பார்த்து வாழை இலை பார்க்கும்போதே சென்டரில் ஒரு வெயின் மறுபடியும் பிரான்ச் இருந்தாலும் பேராக தான் இருக்கும். பேரல் வினேஷன் இஸ் ப்ரெசன்ட் இன் த லீவ்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் காட்டிலிடன். ரேடிக்கல் டஸ் நாட் பெர்சிஸ், என்ன ரூட்டாக இருக்கும் ஃபைப்ரஸ் ரூட்டு. ஃப்ளாஸ் ஆர் ட்ரைமரஸ், கேலிக்ஸ் கொரனால் பீரியாத், அதனால் என்னது மோனோகால்பேட், ஒரே ஒரு ஃபரோ ஆஃப் த போலன் தான் இருக்கும். அனாட்டமிக்கல் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்டு இந்த ஸ்டெம். இந்த முறை நீட்டில் கேட்டிருந்தாங்க. வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் க்ளோஸ்ட், கேம்பியம் ஆப்ஷன், செகண்டரி க்ரோத் இருக்காது. புல் எப்போது மரமாகுமா ஆகவே ஆகாது. அதே மாதிரி கரண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஃபைலோஜெனி குரூப் இப்போ கிளாஸிஃபை பண்ணதில் doesn't recognize a dicot as a monophyletic group. Plants that are traditionally classified under dicot are dispersal. Several clades such as early mono, magnolids and eudicots இப்போ ரீசெண்டாக கிளாஸிஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு சாப்டர் தேர்டு சாப்டருக்கு பேர் என்னென்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜினா ரூட்டு ஸ்டெம் லீஃபோட கேரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அது ஹேபிடேட், பிளான்ட் ஹேபிடேட், லைஃப் ஸ்பேனு, பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான், ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம், லீஃப், இதெல்லாம் பார்க்க போகிறோம். த ஸ்டடி ஆஃப் வேரியஸ் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் நோன் as மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜினாவே என்னது எக்ஸ்டர்னல் கேரக்டர். அப்போ பிளான்ட் மார்ஃபாலஜி இஸ் ஆல்சோ நோன் as external morphology that deals with the study of shape, size and structure of plants and their parts. எதை பற்றிலாம் ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸு, ஃப்ளாஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். Study of morphology is important to எதுக்கு taxi
taxonomy classify பண்ணுறது. Morphological features are important in determining productivity of crops. நம்ம பார்க்குறோம் அது ஈல்டு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பார்த்து தானே. மார்ஃபாலஜிக்கல் characters indicate the specific habitat of living as well as the fossil plants and help to correlate the distribution in space and time of fossil plants. Morphological features also significant for phylogeny. The morphology can be studied under two broad categories. ஒன்று என்னென்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, அதில் எதெல்லாம் வரும், ஷூட் சிஸ்டம், ரூட்டு. ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி, ஃப்ளாஸு, இன்ஃப்ளாரசன்ஸு, ஃப்ரூட் அண்ட் சீடு. ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி deals with the study of shape, size and structure of plants and their parts of like root, stem and leaves. To understand the vegetative morphology, the following important components to be studied. They are habitat, lifespan. ஹேபிட்ங்கிறது அது செடியா மரமா கொடியா அப்படின்னு பார்க்குறோம். The general form of the plant referred as habit. Based on habit, plants classified into herb, சிறு செடி, சிரப் கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கும், கிளைம்பஸ், வெயின்ஸ் கொடி, அண்ட் ட்ரீஸ். ஃபஸ்ட்டு ஹெர்ப்ஸ். Herbs are the soft stem plants with less wood or no wood. மரமாவோ எதுவும் இருக்காது. இல்லை அந்த சம்மரஸ், கீழே நெல், பிளியமிஸ்கோஸ் அந்த காகிதப்பூ மாதிரி சின்னதாக இருக்கும். இல்லைன்னா நம்ம காப்பு கட்டுறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன செடி. அக்கார்டிங் டு த டியூரேஷன் ஆஃப் தர் லைஃப் தி மே பி கிளாஸ்டு ஆனுவல். ஒரு லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் வந்து 1 year. Biannual 2 years. Perennial more than 2. Perennial herbs having bulb, corm, rhizome or tuber as the underground stem is termed as geophytes. Example வந்து வெங்காயம், allium, சீபா. அதுக்கடுத்து shrub. A shrub is the perennial wood plant with several main stems arising from the ground level. Example சூஃப்ளார், செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ், ரோசா சைனன்சிஸ். அது ரொம்ப தூரமெல்லாம் வளர்ந்து போகாது, அப்படியே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளராது. அதுக்கடுத்து கிளைம்பஸ், வெயின்ஸ். அதாவது elongated weak stem generally supported by means of climbing devices are called climbers, which may be annual or perennial herbaceous or woody. Liana is a vine that is perennial and woody. Lianas are major components in the tree canopy layer. Some of tropical forest, example Vendilago, Endada, Bougainvillea, காகிதப்பூலாம். அதுக்கடுத்து மரம், ட்ரீஸ். Tree is a short, tall, perennial woody plant having one main stem called trunk with many lateral branches. Example mango, sapoto, jack, fig, தேக்கு மரம்லாம். இந்த ட்ரங்க் ரிமைன்ஸ் அன்பிரான்ச்டு, நேராக ஒன்று தான் இருக்குது பிரான்ச். இட் இஸ் செட் டு பி காடக்ஸ். எக்ஸாம்பிள் பனைமரம், பால்மைரா அண்டு தென்னைமரம், கோகனட். பிளான்ட் ஹேபிட்டட். வாழிடம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, டிபெண்டிங் அப்பான் த வேர் பிளான்ஸ் க்ரோ, ஹேபிட்டட் மே பி கிளாசிஃபைட் இன்டு 2 மேஜர் கேட்டகரிஸ். ஒன் டெரஸ்ட்ரியல், இன்னொன்று பார்த்தா அக்வாட்டிக். Plant growing on land are called terrestrial. Aquatic, water. Lifespan. Based on the lifespan, plants are classified in 3 types. முன்னாடியே சொன்னேன், annual 1 yearல கம்ப்ளீட் பண்ணிக்கும். The plants complete life cycle within the one growing season. Example maize, watermelon, ground rice எல்லாம். Biennial life cycle complete 2 season, 2 years. A plant that live for 2 seasons, growing vegetative part during first season and flowering, fruiting during the second season.
Example: carrot, radish, cabbage. Perennial, a plant that grows for many years, that flowers and shed fruits for several seasons during their lifespan, and they bears fruits every year. They are called polycarpic. பலமுறை பூத்து காக்கிறது perennial. Example: mango, sapota. Some plants produce flowers and fruits only one and die after the vegetative growth of several years. The plants are called monocarpic. ஒரே முறை மட்டும்தான் பூத்து காய்க்கும். எக்ஸாம்பிள்: பேம்பூசா, மூங்கில், அகேவ், கத்தாழை, மியூசா, வாழைமரம். வாழைமரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தார் போட்டால் மறுபடியும் அதே மாதிரி தார் போடாது. பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட். Flowering plants are called angiosperms or magnoliophytes. They are sporophytic, consisting of an axis with an underground root system and aerial part in the shoot system. The shoot has stem, branch and leaves. Root consists of its lateral branches. First நம்ம எது பார்க்கணும், root. The root is a non-green cylindrical descending axis of the plant body. Usually grows into the soil. Positive geotrophy. It develops from the radicle, which is the first structure that comes out when a seed is placed in the soil. Root is responsible for absorption of water and nutrients and anchoring in the plant. இப்போ characters of features of the root பார்த்தீங்கன்னா, root is the descending portion of the plant axis. Generally non-green in color, as it lack chlorophyll, green pigment இருக்குது. Does not possesses node, internode and buds, except எதுலன்னா sweet potato and the members of Rutaceae. Roots bears buds with the help of vegetative propagation. சக்கரவள்ளிக்கிழங்கு. It bears root gas to absorb water and minerals from the soil. It's positively geotrophic and negatively phototrophic. Region of root. Root tip is covered by the dome-shaped structure made up of parenchymal cells called a root cap. இந்த டயக்ராமில் பார்க்கலாம். இது ரூட் கேப்பு, இது வந்து மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன், வளரக்கூடிய பகுதி. இது வந்து என்ன, செல் எலாங்கேஷன். இந்த ஏரியாவில் தான் ரூட் ஹேர் இருக்கும். அது என்ன, மெச்சுரேஷன் ஏரியா. அப்போ இட் ப்ரொடக்ட் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இன் த அபெக்ஸ். இன் பேண்டனஸ் மட்டும் மல்டிபிள் ரூட் கேப், நிறைய ரூட் கேப் இருக்கும். இன் பிஸ்டியா இன்சைட் ஆஃப் ரூட் கேப், ஆகாய தாமரையில் இருக்கு இல்லையா, அதில் ரூட் கேப்புக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, ரூட் பாக்கெட் இஸ் பிரசன்ட் a few millimeters above the root cap. The following three distinct zones: மெரிஸ்டமேட்டிக் ஜோன், வளரக்கூடிய பகுதி. ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. தேர்டாக இருந்து மெச்சுரேஷன், அங்கே தான் ரூட் ஹேர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக் ஜோன் பொசிஷன் எங்கே இருக்குது, ஜஸ்ட் எபோவ் த ரூட் கேப், ரூட் கேப்புக்கு மேலே இருக்குது. டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், மெரிஸ்டமேட்டிக் செல்லாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆக்டிவ்லி டிவைட் இன்டு கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் த நம்பர். ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், திஸ் இஸ் த க்ரோயிங் டிப் ஆஃப் த ரூட். அதுக்கடுத்து ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், இட்ஸ் லைஸ் ஜஸ்ட் எபோவ், எங்கே, மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு மேலே இருக்கும். எலாங்கேஷன் தான் இதோட வேலை. அப்போ த செல் இன்க்ரீஸ் அண்ட் லென்த் அண்ட் காஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ரூட். அதுக்கடுத்து ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன், இது எதுக்கு மேலே இருக்கும், ஜோன் ஆஃப் எலாங்கேஷனுக்கு மேலே. இது லைஸ் எபோவ் த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன். மெச்சூர் டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸு, அதான் இது 2 மார்க் கேட்பாங்க. டிஃப்ரென்சியேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த செல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு வேரியஸ் டிஷ்யூஸ் லைக் எபிடெர்மிஸ் இருக்கும், கார்டெக்ஸ், வாஸ்குலர் டிஷ்யூ, சைலம், ஃப்ளோயம் எல்லாம் இதில் தான் தெளிவாக தெரியும். இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் ரூட் ஹேர்ஸும் எங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ அதோட வேலை என்னது, அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ரூட்டு, டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட். இப்போ டேப் ரூட் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மெயின் ரூட் வரும், அதுலேருந்து பிரான்ச்சஸ் எல்லாம் வரும். அந்த பிரான்ச்சஸ்லேருந்து மறுபடியும் சப் பிரான்ச்சஸ். அப்போ இது மெயின் ரூட்டு, மெயின் ரூட்டுக்கு அடுத்து செகண்டரி ரூட்டு, செகண்டரி ரூட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டெர்சரி ரூட். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால்
ஃபைப்ரஸ் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் த ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் எங்கேருந்து அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்தே வந்திருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்னது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அப்போ ஃபைப்ரஸ் வந்து மோனோகாட்டில் இருக்கும், டேப் ரூட் வந்து இதில் இருக்கும் டைகாட்டில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டேப் ரூட் சிஸ்டம். பிரைமரி ரூட்ஸ் இஸ் த டைரக்ட் prolonged of the radicle, and the primary roots persist and continues to grow the dicotyledons. It forms the main root of the plant and is called tap root. Tap root produce lateral roots and further branches into finer roots. Lateral roots along with the branches together called secondary roots. Adventitious roots. The roots develop from any part of the plant other than the radicle is called adventitious root. It many develop from the base of the stem and nodes are internodes. மொன்சிடா டெலிகோசா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரும்பில் பார்க்கலாம், கரும்பு சோளத்துலலாம் மண்ணுக்கடியில் ரூட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே அந்த நோட்லாம் பார்த்திங்கன்னா ரூட் வந்துருக்கும். ஃபைபர் நினைக்கிறேன். இட்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட். த பிரைமரி ரூட்ஸ் ஆஃப் த சீலிங் இஸ் ஷார்ட் லைவ் அண்ட் லேட்ரல் roots arise from the various regions of the plant body. These are bunch of the thread-like roots nearly equal in size, which are collectively called fibrous root system, generally found in grasses. Oryza sativa, Elusina corrigana, கேழ்வரகு. Functions are root. மொதல் characters பார்த்தோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன் இருக்குது. Primary function, observe water and minerals from the soil, helps to anchor the plant firmly, ஆங்கரேஜ் பண்ணிக்குது, பிடிச்சிக்கிறக்க இந்த சாயில். செகண்டரி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் ஸ்டோரேஜ். கோனிக்கல் ரூட் இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு கோனிக்கல் கேரட்டு, செகண்டு ரேடிஷ், தேர்டு வந்து பீட்ரூட். இப்போ கேரட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பார்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராடாக இருக்கா, போக போக அப்படியே கிராஜுவலாக டேப்பர் ஆகிருக்கும். ரேடிஷ் பார்த்திங்கன்னா அந்த மிடில் பார்ட் வந்து ப்ராடாக இருக்கும், கீழே வர வர டேப்பர்ஸ், அதே மாதிரி மேலேயும் டேப்பர்ஸாக இருக்கும். ஆனால் பீட்ரூட் பார்த்திங்கன்னா இந்த டயக்ராமில் பார்க்கலாம். பீட்ரூட் எப்படி இருக்குது, அதாவது பீட்ரூட் பார்க்கும்போது ஃபுல்லாக பேஸ் வந்து ப்ராடாகி டக்குன்னு டேப்பர்ஸ் ஆகிருக்கும். அது வந்து என்னது பீட்ரூட்டு. ஸோ அப்போ இந்த 3 டைப்ஸ் இருக்குது, கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நேப்பிஃபார்ம். கோனிக்கல் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் கோன் லைக் ப்ராட் அட் த பேஸ், கிராஜுவலி கிராஜுவலாக டேப்பர்ஸ் ஆகி வரும். இந்த டயக்ராம் பார்க்கலாம். டுவர்ஸ் த அபெக்ஸ் டேகஸ் கரெக்டா. ஃபியூசிஃபார்ம் பார்த்தீங்கன்னா the middle part, the roots are swollen at the middle, in the middle, and the tapering tapers both end. Example, Raphanus sativus. Napiform is very broad at the backs, suddenly tapers like the tail at the base. Beta vulgaris. Next, breathy root. மூச்சு விடுற வேறு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேயே பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா 6 கடல் சேர இடம் இருக்கும். mangrove forest. Some mangrove plants like Avicennia, Rhizopora, Brighiera develop special kinds of root. அதாவது நெகட்டிவ்லி ஜீரோ அப்படின்னா எங்கே வரும், மண்ணுக்கு மேலே. ஃபார் ரெஸ்பிரேஷன், பிகாஸ் த சாயில் பிகம்ஸ் சேச்சுரேட்டட் வித் வாட்டர் அண்ட் ஏரேஷன் வே இஸ் வெரி புவர். தண்ணி இருக்குன்னா உள்ளே ப்ரீத் பண்ண முடியாது ரூட்ஸு. அதனால் என்ன பண்ணால் தே ஹேவ் எ நம்பர் ஆஃப் ப்ரீத்திங் போர்ஸ் ஆர் ஆன் நெமட்டோ போர்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் கேஸ். அதனால் என்ன பண்ணுதுன்னா இந்த இங்கே பார்த்தா மண்ணுக்கு மேலே எல்லாம் வந்திருக்கும். அதான் என்னது, அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வாட்டர் இருக்கா, அது என்ன பண்ணுது அப்படின்னா மூச்சு விட்ரும். இது வந்து ப்ரீத்திங் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரூட்ஸில் வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட்டில் பார்க்கும்போது டியூப்ரஸ் ரூட், சக்கரவள்ளி கிழங்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்காது. இந்த ரூட்ஸ் ஆர் ஸ்வெல்லன் வித்தவுட் எனி டெஃபினைட் ஷேப். டியூப்ரஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொலாங்டு, ப்ரொடியூஸ் சிங்கிள் அண்டு நாட் இன் கிளஸ்டர். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கிழங்கு தான் இருக்கும். ஐப்போமியா ஃபேசிகுலேட் பார்த்தீங்கன்னா கொத்தாக இருக்கும். இந்த செகண்ட் டயக்ராமில் பார்க்கலாம். இந்த கிளஸ்டர் ஆஃப் ஃபார்ம் the base of the stem, டாலியா அஸ்பாரகஸ், தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து நாடுலஸ். இந்த இஞ்சி மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா நாடுலாக இருக்கும். இந்த டைப் ஆஃப் ரூட் ஸ்வெல்லிங் அக்கர்ஸ் ஒன்லி நியர் த டிப். மராண்டா ஏரோ ரூட், குர்குமா மேண்டா மேங்கோ ஜிஞ்சர், குர்குமா லாங்கா டர்மரிக். அதுக்கடுத்து மோனோலிஃபார்ம் ஆர் பீட்டட் ரூட். The roots are frequently intervals giving the beaded மாலை மாதிரி இருக்கும். ஒயிட் டீஸ்னால் இது திராட்சை, போர்ட்டுலகா,
மொமோ டிகா பாகக்காயிலெல்லாம் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஆனுலேட்னா அப்படியே ரிங்காக இருக்கும். இந்த ரூட்ஸ் ஹாவ் சீரீஸ் ஆஃப் ரிங் லைக் ஸ்வெல்லிங் on their surface at regular intervals. எக்ஸாம்பிள் சைக்காட்ரியா ஐபாக். ஸோ அப்போ இது சைக்காட்ரியில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்டர்வலில் அப்படியே மேலே குண்டாக இருக்கும், அப்படியே வளைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து மெக்கானிக்கல் சப்போர்ட் பில்லர் ஆர் ஃப்ரூட் ரூட் ஆலமரத்தில் பார்க்கலாம். தீஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிகலி டவுன் கீழே வந்துகிட்டே இருக்கும். ஃபார்ம் த லேட்டரல் பிரான்ச்சஸ் இன் த சாயில். ஃபைகஸ் பெங்காலன்சிஸ் பேனியன் ட்ரீ ஆலமரம், இந்தியன் ரப்பர் ட்ரீ. அதுக்கடுத்து சில்ட் ரூட் அதாவது பிரேஸ் ரூட். தீஸ் அதான் சொன்னேன் இல்லையா, கரும்பு மக்காசோளத்துலாம் பார்க்கலாம். திஸ் திக் ரூட்ஸ் க்ரோயிங் ஆப்ளிக்லி சாய்வாக கீழே அப்படியே வளர்ந்து போகும். ஃப்ரம் த பேசல் நோட்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம். திஸ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். எக்ஸாம்பிள் செக்கரம் ஆஃப்சர் கரும்பு, சியாமைஸ், மக்காசோளம், பேண்டனஸ், ரைசோபோரா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து கீழே போயிட்டு இருக்கும். இந்த செகண்டில் பார்த்து கரும்பில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். அதுக்கடுத்து கிளைம்பிங் ரூட்ஸ் கொடி மாதிரி பிடிச்சிக்கிறது. These roots are produced from the nodes of the stem which attach themselves to the support and help the climbing. To ensure a foothold on the support, they segregate a sticky juice which dries up in air, attaching the roots to the support. Example fiber betel, money plant எல்லாமே பார்க்கலாம், கொடி மாதிரி பிடிச்சிக்கும். அதுக்கடுத்து பட்ரஸ்னால் பலகை வேர். இந்த மாதிரி அடியில் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்குல்ல பேம்பக்ஸ், இதில் எல்லாம் பார்க்கல. இதில் அப்படின்னா இலவம் பஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, தலைகாணிக்கு பஞ்சு, அந்த இதில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி ரொம்ப பெருசாக இருக்கும். இன் சர்டன் ட்ரீஸ் ப்ராட் பிளங் லைக் outgrowth develop towards the base all around the trunk. They grow obliquely downwards and give support to a huge trunk of trees. This is an adaptation for the tall rainforest. Example bambax, ciba, red silk cotton, சிகப்பு இலவம் பஞ்சு, சிபியா பேண்ட்ரா ஒயிட் சில்க் காட்டன் வெள்ளை பஞ்சு, டிலோனிக்ஸ், ரெஜினா, பேம்பக்ஸ் இதெல்லாமே. அடுத்து வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். எபிபேட்டிக் ஆர் வெலமன் ரூட். இது பார்த்தீங்கன்னாவே இந்த டயக்ராம் இங்கே பார்த்தா இந்த டயக்ராமில் பாரு வாண்டா. ஒரு சில ரூட்ஸ் மட்டும் எங்கே இருக்குன்னா ஒரு சில ரூட்டு மட்டும் அந்த ஸ்டெம், இது வந்து ஹோஸ்ட் பிளான். அதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ரூட்டுக்கு வரும். ஒன்றில் இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்குது. இது வந்து அந்த ஸ்டெம்மில் வந்து உள்ளே போய் பிடிச்சிக்கிறதுக்காகவும், இன்னொன்று வந்து ஹேங்கிங் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி செகண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிரியோஃபில்லாங்கிறது அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த some epipetic orchids develops in special kinds of aerial roots which hang freely in the air. These roots develop a spongy tissue called velamen which helps in absorption of moisture from the surrounding air. Example Vanda dendrobium. Example Vanda கேட்பாங்க. velamen tissue வந்து ஸ்பாஞ்சி, நீரை உறிஞ்சுக்கும். foliar roots. இதில் பார்த்தீங்கன்னா roots are produced from the veins and lamina of the leaf for the formation of new plant. கட்டி போட்டால் குட்டி போடணும்னு படிச்சிருப்போம். பிரியோஃபில்லம் பெகோனியா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இலையில மார்ஜின்லேருந்து நியூ பிளான்ட் வந்திருக்கும் பிரியோஃபில்லத்தில். நெக்ஸ்ட்டு சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட்ஸ், உறிஞ்சு வேர்கள். த ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் parasitic plants. Parasite develops adventitious roots, form stem which penetrate into the tissue of the host plant and suck nutrients. Example Cuscuta, Casita, Arpunch, உரும்ரேர், விஸ்கம், மில்ஸ்டோ, டென்ட்ரோபாத். அதுக்கடுத்து சில இது வேர் வந்து ஃபோட்டோசின்தசிஸ் பண்ணுதான். நம்ம க்ரீன் பிக்மெண்ட்டே இல்லைன்னு சொன்னோம். ஆனால் இங்கே பாரு ரூட்ஸ் ஆஃப் சம் கிளைம்பிங் ஆர் எபிபேட்டிக் பிளான்ஸ் டெவலப் த குளோரோஃபில் அண்ட் டர்ன் க்ரீன் விச் ஹெல்ப் ஆஃப் த ஃபோட்டோசின்தசிஸ். எக்ஸாம்பிள் டைனோஸ்போரா, சீந்தல் கொடின்னு சொல்லுவோம், ட்ராப்பா, நேட்டன்ஸ், வாட்டர் செஸ்னட், டெனியோஃபில்லம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் மேலே கொடி மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த கொடி பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வேரே வந்து பச்சை கலரில் இருக்கும். அப்போ என்ன செய்யும், ஃபோட்டோசின்தசிஸ் பண்ணும்.